லெக் பீஸ் டே இன்றைக்கி லெக் டே வந்து கொஞ்சம் தரமாகவே இருந்தது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்களான்னு தெரியல. சாப்பாடு வீடியோவும் போடுறேன், அதை அடுத்து போடுறேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறதை பார்த்துக்கோங்க. பட்டுன்னு வார்ம் அப் அண்ட் மொபிலிட்டிலாம் பண்ணிட்டு ஒரு ஆக்டிவ் செட்டாக 30 kg டம்பிள் எடுத்துகிட்டு காப்லெட் ஸ்குவாட் 12 reps 3 sets ஒரு நல்லா வார்ம் அப் பண்ணிட்டேன். ஓகே, ஏன்னா இன்றைக்கி லெக் டே வந்து நல்லா பண்ணணும்னு முடிவு பண்ணேன். நல்லாவும் பண்ணியிருந்தேன் மக்களே. அதுக்கப்புறமேட்டு டேரெக்டாக லெக் ப்ரெஸ்க்கு போயிட்டேன். 150 kg யூஸ்வலாக 100 kg மேலே பண்ண மாட்டேன். இன்றைக்கி 150 kg சும்மா ட்ரை பண்ணேன். 12 reps 3 sets. என்னோட பாடி வெயிட்டு கூட டபுளாக பண்ணால் போதும் தான் நான் நினைப்பேன். ஆக்சுவலாக என்னோட பாடி வெயிட் 60 to 61 இருக்குது. நிறைய பேர் நிறையவே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு ஹிப் த்ரஸ்ட், ஓகே, ஸ்மித் மிஷினில் 12 reps 3 sets, அதுவும் ஒரு 100 kg போட்டு பண்ணேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆக்சரி ஒர்க் கொஞ்சம் லைட்டாக பண்ணேன். லெக் எக்ஸ்டென்ஷன் 12 reps 3 sets பண்ணேன். ஸோ அதை முடிச்சுட்டு லையிங் லெக் கர்ல், ஸோ அதுவுமே 12 reps 3 sets பண்ணேன். அவள் தான் நல்லா போச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி செட்டு மறக்காமல் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு சூமோ ஸ்குவாட் ஆக்சியல் லோட் 100 kg 150 பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இது பண்ணேன். அப்டெக்டர் அடெக்டர் எல்லாமே சேர்ந்து ஒர்க் ஆச்சு. அதை தாண்டிட்டு அதுக்கப்புறமேட்டு காஃப் ரைஸ் 25x4 set 100 வேறு லெவலுங்க. அவள் தான் லெக் டே வந்து முடிச்சு சேர்த்துட்டேன். கால்கள்லாம் பிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு கோர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஹரிசாண்டல் உட்சாப்பு ஈச் சைடு 15 rep 3 sets பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோழிக்கால் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா வந்து லெக்கை செக் பண்ணி பார்த்தேன். நல்லாவே இருக்குது. ஸோ அப்புறம் ஆப்ஸும் செக் பண்ணேன். ஆப்ஸ் ஆல்வேஸ் விசிபிள், அது டயட்டில் தான் இருக்குது. சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். சாப்பாடு சந்திக்கலாம். லவ் யூ.